புள்ளிக்குட்டான் அப்படின்னாவே ஒரு ரத்த சரித்திரம். ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுக்கு பழமையானது. எப்பயுமே ரணகுணம் தான். இந்த நாய் வளர்த்துறாவே ஒரு மஜா தான். கொஞ்ச நேரம் எப்ப கேப் பிடிச்சாலும் தூங்கிட்டு இருக்கிறான், எழுப்புனீங்கன்னா கூட சண்டை தான். 100 நாய் வச்சீங்கன்னா லைனை பூர்த்தி செய்ய முடியாது. அதுதான் சொல்றேன், இந்தியாலே இன்னைக்கு நம்பர் 1 நாய் அப்படின்னா இந்தியன் பிரீட்ல புள்ளிக்குட்டான் தான். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஒன் டைம் நிறைய புள்ளிக்குட்டாஸ் காட்டினீங்க, ஒரு 18+. ஆமா, 18+. இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு சார் இருக்கு? இப்போ நம்ம கிட்ட வந்து 30. நீங்க ஒரு 2 வயசுல இதை எடுத்துட்டு போனீங்கன்னா இது மிரட்டர் பார்த்து நீங்க வந்தீங்கன்னா 2 கிலோ கறி எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு சிறுத்தையை கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங். இந்த நாய் வந்து எல்லாருமே வளர்த்தலாம், யாரும் வளர்த்த முடியாதுங்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. மேஜரா வந்து நமக்கு கிங் ஷேரு இம்போர்ட் லைனை டைரக்டா வச்சிருக்கோம், கொல்லு பாகிஸ்தானி வச்சிருக்கோம், காலா பாகிஸ்தானி வச்சிருக்கோம், 9 லக்கி லைன் வச்சிருக்கோம், கிங் பப்பு லைன் வச்சிருக்கோம். எல்லா லைனுமே நம்ம கொண்டாந்துட்டோம். பிஸ்டல் 2.5 இயர்ஸ்ங்க. ஆல்ரெடி நார்த்ல ஹெவி ஃபைட்டிங். சூப்பர் சார், ஹெவி ஃபைட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 30-32 சண்டை ஜெயிச்ச நாய் இது. இந்த நாய் நம்ம செல்லமா இருக்கும், நம்ம ஃபேமிலி ஓரியன்ட் அட்டாச்மெண்ட். இவரு காலா, இவருக்கு வந்து இப்போ 4 months ஆச்சு. 4 months ஆகுது. ஆமா, சூப்பர். என்ன பிளட் லைன்ங்கிறது 1 இயருக்கு அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ்ல நான் சொல்றேன். இதோட அப்பா வந்து பிளாக் ஸ்டோன் அப்பா வந்து காலா பாகிஸ்தானி. நான் சொல்லுவேன் காலா பாகிஸ்தான் நல்ல பிளட் லைன், சண்டை லைன். ஆல்வினோட சன்னு கொம்பன். 3 to 4 இயர்ஸ் ஆச்சு. பெஸ்ட் எனக்கு பிடிச்ச நாயில இது ஒண்ணு. இது வந்து பெட்டர் ஃபீமேல். இந்த லிட்டரலியே இந்த இதுதான் சூப்பரான ஃபீமேல். பப்பீஸ் காட்டுறோம், அதோட மதர் எல்லாமே சொல்லி காட்டுறோம், பிரைஸோட சொல்றோம். மஜா. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனலில் பார்த்தோம்னா இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுங்க. அது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி இந்த சேனலில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோங்க, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா புதுசாக பார்க்கறதுக்கு என்ன டீட்டெயிலாக ஸ்டார்ட் கேட்போம். சார் வணக்கம். வணக்கங்க. நம்ம நேம், நம்ம சேனல் நம்ம சொல்லுங்க. நம்ம பேர் வந்து MS ராஜேஷ், கொங்கு கிங்ஸ் சேனல். ஆல்ரெடி நம்ம நந்து உங்க சேனல் நம்ம போட்டுருக்கிறோம். இப்போ கரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5,50,000 டச் பண்ணிட்டோம். நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது புள்ளிக்குட்டானை பற்றி. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. புள்ளிக்குட்டான் அப்படின்னாவே ஒரு ரத்த சரித்திரம். எப்பயுமே புள்ளிக்குட்டான் வளர்த்துறீங்களுக்கு எப்பயுமே ஒரு மஜா. அந்த புள்ளிக்குட்டான் அப்படிங்கிற ஒரு பேர் கேள்விப்படுறப்ப ஒரு மஜாவா இருக்குங்க. இப்போ புள்ளிக்குட்டான் பொறுத்தளவு இது ஒரு ரத்த சரித்திரம். இதோட இனவெளி பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த சரித்திரம். எப்பயுமே சண்டையா தான் இருக்கும். போர் இனத்துக்கு உண்டான ஈடுபாடு கொடுக்கக்கூடிய ஒரே நாய் புள்ளிக்குட்டான் தான். அதுல வந்து உங்களுக்கு டவுட்டே இல்லை. இந்தியன்ல ஒரு இந்தியன் பிரீட். இது எப்படின்னா ஒரு போர்மான், ஒரு போர் வீரன் எப்படி எப்பயுமே தயாரா இருப்பானோ அதே மாதிரி நாய் எப்பயுமே தயாரா. இது வளர்த்துறதுக்கே ஒரு மஜா தான். இது எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு நாய் நம்ம குடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஒரு தெருநாய் வந்து சுத்தி வந்து நிக்கிறப்ப நம்ம மேல அப்படியே ஒரு அட்டென்ஷன்ல கொடுக்கும் பாருங்க ஒரு சல்யூட். அப்பதான் இருக்கிற ஒரு மஜா. இப்போ நம்ம கிட்ட போன டைம் நிறைய புள்ளிக்குட்டாஸ் காட்டினீங்க, ஒரு 18+. ஆமா, 18+. இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு சார் இருக்கு? இப்போ நம்ம கிட்ட வந்து 30 இருக்கு. இப்போ 28 நம்ம கையிலேயே இங்கே இருக்கு. ஒரு 3 நாள் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம். ஒரு 35 கொடுத்துருக்கோம். நம்ம அன்னைக்கு சொன்னதுதான். கண்டிப்பா இதுல இருந்து நம்ம ஒரு 5 சேர்த்தி வாங்குவோம். அதே தான் சேர்த்தி வாங்கியிருக்கிறோம். அதனால வந்து 5க்கு மேல இல்லை, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேல வாங்கியிருக்கிறோம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி புள்ளிக்குட்டா வந்து நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருந்தீங்க. இப்போ புதுசா வந்து என்னன்னா, இப்போ புள்ளிக்குட்டா வந்து நம்ம இந்தியன் நேட்டிவ் பிரீடுன்னு தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ இதோட ஆரிஜின் எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இந்தியன் நேட்டிவ் பிரீடு நிறைய பேருக்கு வந்து எக்ஸாக்டா தெரியுது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இது பாகிஸ்தான் புள்ளிக்குட்டான்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் புள்ளிக்குட்டான் தான், பட் ஆனா இந்தியன் நேட்டிவ் பிரீட் தான். இது என்னடா 2 இப்படி சொல்றீங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறா. இதோட ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுக்கு பழமையானது. அப்ப 200 ஆண்டுக்கு பழமையா வந்து பாகிஸ்தான் இந்தியா எல்லாம் ஒண்ணுதான். இந்தியாக்குள்ள தான் பாகிஸ்தான் இருந்தது. நாயை வந்து அப்ப வந்து கொஞ்சம் நிறைய ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் இவங்க எல்லாம் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணனால டக்கு நம்ம பிரிக்கிறப்ப இது பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க நிறைய இது பண்ணாங்க. இன்னொன்னு வந்து அங்க வந்து இது வரைக்கும் சண்டைக்கு பேன் பண்ணல. நம்ம இந்தியால பேன் பண்ணனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, அவ்வளவுதான். அது வந்து இப்போ வந்து பாகிஸ்தான்ல பேன் பண்ணாதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்பயுமே உங்களுக்கு சண்டை இருந்துகிட்டே இருக்கிறப்ப நாய் வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா சண்டை இல்லைங்கிறப்ப அந்த நாய் வந்து வளர்ச்சி கம்மியாயிரும். அதோட வளர்ச்சி வந்து அப்படியே வாங்குறவன் கம்மியாயிரும். இப்ப சண்டைக்கு ஒரு இப்ப 10 பேர் 100 பேர் வாங்குவாங்க. சண்டையே இல்லைன்னா அது யாரு வாங்குவாங்க? வாங்க மாட்டாங்களே. அந்த மாதிரி வந்து இப்ப அது யாரும் வாங்குறது இல்ல. ஒரு இதே இதுதான். ஆமா ஆமா, இது சண்டை தான். சண்டை 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 எப்பயுமே ரணகுணம் தான். இந்த நாய் வளர்த்துறாவே ஒரு மஜா தான். சூப்பர் சார். இப்ப நம்ம கிட்ட வந்து 30+ இருக்கு. 30+ இருக்கு. 50 தான் நம்மளோட பிளான். பட் நமக்கு இப்ப இட வசதிகள் இல்ல. கொஞ்சம் இட வசதி இன்னும் கொஞ்சம் பண்ணணும் ஃபியூச்சர்ல. பட் இன்னும் இப்ப வந்து ஒரு 3 நாய்க்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். பட் எல்லாமே வருது. எல்லா லைன்ஸுமே வச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரே லைனை மெயின்டைன் பண்றது இல்ல. இப்ப வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரே லைன் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை பண்றது இல்ல. நமக்கு எல்லா லைனும் வேணும். கிட்டத்தட்ட வந்து 30 நாய் வச்சிருக்கிறேன். அந்த 30 நாயில நீங்க லைன் வந்து பூர்த்தி செஞ்சுட்டீங்க
வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 100 நாய் வச்சீங்கன்னா லைனை பூர்த்தி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு புள்ளிக்குட்டான். அதுதான் சொல்றேன், இந்தியாலே இன்னைக்கு நம்பர் 1 நாய் அப்படின்னா இந்தியன் பிரீட்ல புள்ளிக்குட்டான் தான். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. 100 நாய் வச்சீங்கனாலும் 101 நாய் மறுபடியும் நாம ஒன்று தொலைவத்து சொல்லுவோம். ஓகே சார், இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லைனேஜ் பத்தி சொல்லுங்க சார், நம்ம எந்த மாதிரி லைனேஜ்? அதாங்க சார், இப்போ லைனேஜ் அப்படின்னு அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு 200-300 கணக்கான லைனேஜ், ஆயிரக்கணக்கான லைனேஜ் இருக்கு. அதுல ஒரு வந்து பழைய லைன் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைகர் லைன் இருக்குது, கிங் பப்பு இருக்குது, காலா பாகிஸ்தானி இருக்குது. இந்த மாதிரி லைன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நாம பாத்தீங்கன்னா கிங் ஷேருன்னு ஒன்று வச்சிருக்கிறோம், அந்த கேங்ஸ்டார்னு ஒன்று இருந்திருக்குது, பழைய டேங்கர் லைன் இருந்திருக்குது. இந்த மாதிரி லைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருந்திருக்குது. அது இவ்வளவுதான் இல்லை, அதை நம்ம செலக்டிவா எது நம்ம கரெக்டா ஃபைட்டிங் லைனுக்கு எது மேட்ச் ஆகும், எது புள்ளிக்குட்டானோட சண்டை போடுற திறன் இருக்கிறத தான் நம்ம வச்சிருக்கிறோம். சண்டை போட திறன் இல்லாத நாய் நம்ம எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. அது வந்து நம்ம புள்ளிக்குட்டான் நான் கருதுறதே இல்லை. அதனால எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 லைன் நான் வச்சிருக்கேன், 10 to 15 லைன். அதுல வந்து மேஜரா வந்து நம்ம கிங் ஷேரு இன்போர்ட் லைனை டைரக்டா வச்சிருக்கிறோம், பொல்லு பாகிஸ்தானி வச்சிருக்கிறோம், காலா பாகிஸ்தானி வச்சிருக்கிறோம், 9 லக்கிய லைன் வச்சிருக்கிறோம். 9 லக்கியங்கிறதுல நம்ம கிங் பப்பு லைன் வச்சிருக்கிறோம். எல்லா லைனுமே நம்ம கொண்டாந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன என்னால முடியுமோ அந்த 30 லைனுக்குள்ள என்ன என்னால கொண்டாட முடியுமோ என்னோட வலுவுக்கு ஏத்த நம்ம கொண்டாந்து வச்சிருக்கோம். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்குட்டா நிறைய பேர் பிரிட் பண்றாங்க, பிரீடர்ஸ் இருக்காங்க. நம்ம எப்படி சார் 30+ வச்சிருக்கோம்? இல்ல மாதிரி கண்டிப்பா புள்ளிக்குட்டன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு 4 நாய் 3 நாய் 5 நாய் வச்சிருக்காங்க. பட் ஒரே இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்துல ஒரு 30 நாய் 40 நாய் வச்சிருக்கிறவங்கள ஒரு என்ன 1 2 3 பேர் தான் இருப்பாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. பட் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. கொடுத்து வச்சதெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்க முடியாது. கொடுத்து வைக்கிறேன் நானும் நாயை கொடுத்து வைக்கலாம். பட் ஒரே இடத்துல யார் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு 2 நாய் புள்ளிக்குட்டான் மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களால முடிய முடியாது. நான் தான் சொல்றேன், புள்ளிக்குட்டான் வளர்த்தனவே அது ஒரு மஜா. அந்த மஜா வந்து நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஈடு கொடுக்குது. ரத்த சரித்திரம். கொஞ்ச நேரம் எப்ப கேப் பிடிச்சாலும் தூங்கிட்டு இருக்கிறான் எழுப்புனீங்கன்னா கூட சண்டை தான். ஆமா, தூங்கிட்டு இருக்கிறான் எழுப்பி நீங்க வெளியே வாக்கிங் பிடிச்சீங்கன்னா சண்டையா தான் இருக்கும். அப்ப அது நம்ம 30 நாய் நம்ம வச்சிருக்கோம். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நல்ல பிளைன்ஸ் கொடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு இது 24 மணி நேரம் நம்ம உள்ளே இருக்கிறோம். இப்ப நம்ம பண்ணைக்குள்ளேயே தான் வீடு கட்டி வரப்போறோம். நம்ம ஈரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வந்துட்டு இப்ப நம்ம பண்ணைக்குள்ளேயே வரோம், வீடு கட்டி உள்ளே வரோம். ஏன்னா இதெல்லாம் பாதுகாப்பு வேணும், நம்ம கரெக்டா இதை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு ஒரு உடம்பு சரியினா கூட நாம கூடயே இருக்கணும் அப்படிங்கிற ப்ரோபஸ்க்காக தான் நம்ம வீடே கட்டுறோம். சூப்பர் சார். இப்போ பார்த்தோம்னா புள்ளிக்குட்டாஸ் வந்து பிரீடர்ஸ் இருக்காங்க, இது வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சு வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசா ஒருத்தர் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் புள்ளி இல்ல அதான் சொல்றீங்க. ஒரு மஜாவா ஒரு நாய் வளர்த்தோம் அப்படின்னா அது புள்ளிக்குட்டர் தான். என்னடா இத்தனை டைம் மஜான்னு சொல்லி நீங்க வளர்த்தி பாருங்க, அப்பதான் அந்த மஜா என்னன்னு தெரியும். இந்த நாயை எப்பயுமே நம்ம தான் சொல்றாங்க, ஒரு நார்மலா ஒரு நாயை நம்ம வந்து ஒரு வாக்கிங் பிடிக்கிறப்ப சும்மா அப்படி போறப்ப 4 நாய் நம்மள மிரட்டுறப்ப பயந்துக்கும். நம்ம நாய் பயப்படும், நாமளும் ஒரு இது அப்படி இல்லை. நீங்க ஒரு 2 வயசுல இது எடுத்துட்டு போனீங்கன்னா இது மிரட்டுற பார்த்து நீங்க வந்தீங்கன்னா 2 கிலோ கறி எக்ஸ்ட்ரா போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு மஜாவா இருக்கும். அது தூக்கிட்டு போறப்ப அப்படி எடுத்துட்டு போறப்ப அப்படியே எப்படி ஒரு சிறுத்தையை கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங். அதனால இந்த நாய் வந்து எல்லாருமே வளர்த்தலாம். யாரும் வளர்த்த முடியாதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்னும் பெரிய இதெல்லாம் செலவெல்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு பப்பியில ஒரு 3 வேளை ஃபீட் பண்றோம், 6 மாசத்துக்கு அப்புறம் 2 வேளை ஃபீட் பண்றோம், ஒரு 1.5 இயருக்கு அப்புறம் 1 வேளை ஃபீட் பண்றோம். அது கரெக்டான ப்ரோட்டீன்ஸ் கொடுத்தா போதும். மினிமம் ஒரு 70 ரூபா 100 ரூபாய்க்குள்ளேயே நீங்க உங்க பட்ஜெட் முடிக்கலாம். 70 ரூபாய்க்கே பட்ஜெட் முடிக்கலாம். 1.5 வயசுங்கிறப்ப 70-80 ரூபாய்க்குள்ள முடிக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க 400-300 அப்படி எல்லாம் வந்து எல்லாரும் போட்டு வளர்த்துறதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம நாட்டு இனம் தான். நீங்க தாராளமா தயிர் சாப்பாடு போடலாம், எக் ரைஸ் போடலாம், சப்பாத்தி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனா கம்பல்சரி நியூட்ரிஷன் வேணும்னா நீங்க சிக்கன் கொடுத்தா கொடுக்கும். ஓகே சார், நம்ம இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும் பப்பீஸ். கண்டிப்பா 30 நாய் வச்சுக்கிற பப்பி எல்லாமே இருக்காது. எப்பயுமே நம்ம கிட்ட பப்பி இருக்கும். சில டைம் நம்ம சம்மர் டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்றோம். மத்தபடி எப்பவுமே ரெகுலர் பப்பி இருக்கும். ஒரு 20 நாள் டைம் வேணும், அவ்வளவுதான். அதுல நீங்க கேட்கறப்ப ஒரு பப்பி பான் ஆயிருக்கும், அதுல வளர்றப்ப நம்ம 30 டேஸ் எப்ப இருந்தாலும் நம்ம கிட்ட பப்பி இருக்கிற அளவுக்கு தான் எல்லா டைம்லயும் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் இத்தனை நாய் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துறோம். அதனால ரெகுலர் பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கும். ரெகுலரா இவங்ககிட்ட இருக்கும் பப்பீஸ். எப்பயுமே என்கொயரி வச்சுக்கோங்க. இப்ப கூட பப்பி இருக்கு, உங்களுக்கு நான் கடைசியா வீடியோல காட்டுறோம். சோ உங்களுக்கு பப்பீஸும் காட்டுறோம், 1 by 1 அடல்ட்டையும் காட்டுறோம். அடல்ட் பார்த்தோம்னா என்ன மாதிரி லைனேஜ் எங்கிருந்து வந்திருக்கு, எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். பப்பீஸ் காட்டுறோம், அதோட மதர் எல்லாமே சொல்லி காட்டுறோம், பிரைஸோட சொல்றோம். சோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சார் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோங்க? வீரா. இது அப்பா பேர் அலெக்ஸ். இவங்க அப்பா அலெக்ஸோட அப்பா பேர் வந்து டொஃபோ இம்போர்ட்டட் லைன். சூப்பர்ங்க. இதுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சுங்க. 5 இயர்ஸ் ஆச்சு. மேல். இது ஃபீமேல் ஷெர்லி, 8.5 months, 32 inches. இதுக்கு வந்து லைன் பாத்தீங்கன்னா 9 லக்கியோட லைன். இதோட அப்பா வந்து பாலம், அப்பாவோட அப்பா வந்து சைனா இம்போர்ட் துலாம். சூப்பர் சார். ஃபீமேல் இது. ஆமா, இது வந்து டாப் மோஸ்ட் பிரெட் லைனா வரப்போகுது. விக்ரம் இவரு மேல். இது வந்து 8.5 months ஆகுது. இது ஷெர்லியோட ஓன் பிரதர். சூப்பர் சார். இது 33 inches இருக்கு. பெஸ்ட் பிரெட் லைன். இது சைனா இம்போர்ட்டோட லைன் 9 லக்கியா. இது வந்து டாப் மோஸ்ட் ஃபைட்டரா வரும். எழுதி வச்சுக்கோங்க, இதுல எந்த மாற்றம் கிடையாது. இந்த கலர், ஆமா இந்த கலர் வந்து நம்பர் ரேர் கலர். இது யாருக்கும் கிடைக்காது. இந்த பான் கலர் மாதிரி சூப்பர் நாய். இதுக்கு வந்து 19 நெயில்ஸ் இருக்கு. சூப்பர் சார். இது அக்னி. ஆமா, இதோட அப்பா வந்து டைரக்ட் இம்போர்ட் பொல்லு. சூப்பர் சார். ஆமா, இது வந்துட்டு ஒரு 3 to 4 years ஆச்சு.
பெஸ்ட் எனக்கு பிடிச்ச நாயில இது ஒண்ணு. சூப்பர் இது ஹீட்டுக்கு வரப்போகுது. ஆ இது கூடிய சீக்கிரத்துல அதை மேட் பண்ணுவேன் நான். சூப்பர் சார். ஃபீமேல் ஃபீமேல். இது டைகர். இது வந்து ஓல்டு கர்ஸ்னா லைன். ஓ யாருகிட்டயுமே இந்த லைன் இருக்காதுங்க. இதுக்கே வயசு வந்து 9 வயசு ஆச்சு. 9 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆச்சு. ஓகே கிட்டத்தட்ட வந்து 30 இன்ச்சஸ். சூப்பர் இதுதான் வந்துட்டு ஓல்டு புள்ளி. எல்லாத்துக்கும் அப்பானுக்கு அப்பன். சூப்பர் ஆமா இது வந்து காட் ஃபாதர் மாதிரி. பிஸ்டல் 2.5 இயர்ஸ்ங்க. ஆல்ரெடி நார்த்ல ஹெவி ஃபைட்டிங். சூப்பர் சார். ஹெவி ஃபைட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 30-32 சண்டை ஜெயிச்ச நாய் இது. சூப்பர். நம்ம இப்ப ரீசெண்டா இதை வாங்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து 33 இன்ச்சஸ். இவனை மேட் பண்ணி இதோட பப்பி நம்ம கிட்ட இருக்கு இப்ப. ஓகே இது வந்து நல்ல சண்டை நாய். சூப்பர். இது இவங்க அப்பா டைரக்ட் இம்போர்ட் கிங் ஷேரோ. அம்மா வந்து ஜாரா. அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா விக்கிவாலா காலுவோட டாட்டர். சூப்பர். எல்லாமே இம்போர்ட் பிளட் லைன் இவங்க இருக்கு. நல்ல ஒரு பெரிய நாய். பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னல மஜாவா இருக்கும். இந்த நாயில இந்த மாதிரி எல்லாம் நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரே மஜா தான் எப்பயுமே. சூப்பர் சார். மேல் பிரவுனி 3.5 வயசு ஆச்சு. நான் போன டைம் இதுல நம்ம பப்பி நம்ம வீடியோல காட்டியிருக்கிறோம். இதோட குட்டி காட்டுறேன். நான் போன டைம் பப்பியா காட்டினோம்ல, இதோட குட்டி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் லைன். சூப்பர் சார். சூப்பரான லைன். நம்ம ஓல்டு கிங் கோப்ராவோட லைனுங்க இது. சூப்பர் சார். இப்போ நம்ம மேட் பண்ணிருக்கோம். இது யார மேட் பண்ணிருக்கோம்? நம்ம பிஸ்டல்ல மேட் பண்ணிருக்கோம். பிஸ்டல்ல மேட் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். மேட் பண்ணிருக்கோம். இந்த கன்சீவ் ஆனன்னு ஒரு 10-20 நாள்ல தெரிஞ்சிரும். இது சில்கி. நம்ம போன வீடியோலயே பாத்துருப்போம். ஃபீமேல் 4 இயர்ஸ் ஆச்சு. இது அப்பா வந்து அலெக்ஸ் டைரக்ட் இம்போர்ட்டோட டாட்டர். இது லாடு. இது பாத்தீங்கன்னா ஜும்ராவோட டாட்டர். சூப்பர் சார். இப்பதான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இனி இப்ப ஹீட்டுக்கு வந்துரும். பெஸ்ட் லைனேஜ். நல்ல சண்டை லைனேஜ் இது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசு ஆச்சு. இதோட சிஸ்டரும் வாங்கியிருக்கிறேன். இதோட பிரதரையும் வாங்கியிருக்கிறேன். இந்த லைன் பிடிச்சனால. ஜும்ரோ யாரு அப்படின்னா சைனா இம்போர்ட் துலாமோட சன். ஃபீமேல் தான் இது ஃபீமேல். சூப்பர் சார். ஜெயிலர் கிட்டத்தட்ட 5.5 இயர்ஸ் ஆச்சு. இது உங்களுக்கு போன டைமே சொல்லிருக்கேன். 23 சண்டை ஜெயிச்ச நாய். இன்னைக்குமே நம்ம கிட்ட லிட்டர்ஸ் நிறைய அதுல பப்பி வாண்டட் கேட்டே தான் இருக்காங்க. இதோட அப்பா பாத்தீங்கன்னா சிக்கந்தரோட அப்பா பாத்தீங்கன்னா மோசர் வந்து பாபரோட நல்ல சண்டை போட்ட நாய். நம்ம ஃபேமஸ். இது நார்த்ல நம்ம 23 சண்டை ஜெயிச்ச நாய் தான் வாங்கணும். ஓகே இது நம்மளோட பிரீடிங் கிடையாது. சூப்பர் சார். இது நார்த்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். மேல் நாலா 2 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்க. 2 இயர்ஸ். இது வந்து இதோட அப்பா வந்து பிளாக் ஸ்டோனோட அப்பா வந்து காலா பாகிஸ்தானி. நான் சொல்லுவேன் காலா பாகிஸ்தானி நல்ல பிளட் லைன் சண்டை லைன். இது ஃபீமேலுங்க. நல்ல ஹெவி சண்டை லைன். இவளே பயங்கர சண்டை போடுவா. ஒரு நாய் விட மாட்டா. ஹெவி சண்டை. இவங்களோட பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 இருக்குது. சூப்பர் சார். இன்னொரு ஃபீமேல் இருக்கு. அது இங்க பக்கத்துலயே இருக்கு பாருங்க. இத பொல்லு நாலாவும் ஓன் சிஸ்டர்ஸ் 2 பேருமே. ஓ அப்படியே. ஆமா 2 பேரும் சிஸ்டர்ஸ். இதுக்கும் சேம் ஃபாதர் சேம் மதர் தான் 2 பேத்துக்குமே. கிராண்ட் ஃபாதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலா பாகிஸ்தானி. சூப்பர் சார். 2 ஃபீமேல். 2மே ஃபீமேல். காஞ்சனா இது ஃபீமேல்ங்க. சூப்பர். 1 இயர் ஆச்சு. 32 இன்ச்சஸ். இன்னைக்கும் நார்த்ல இதோட பப்பி வேணும்னு என்கிட்ட மெசேஜ் பண்ணிருக்காங்க 3-4 பேர். யார் அப்பான்னா சக்காக்கு யாரு அப்பானா பொல்லு. பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னா இதோட அம்மா யாருன்னா நம்ம ஜெயிலரோட ஓன் சிஸ்டர் நூரி. கருணா. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 மாசம் ஆச்சு. இதோட அம்மா சுனாமிக்கு அப்பா வந்தீங்கன்னா பொல்லு. இது ஃபீமேல் தான். இது ஒரு நல்ல லைனேஜ்ங்க. அருமையான லைனேஜ். பிளட் லைன் நல்ல பிளட் லைன். இது இனி ஹீட்டுக்கு வந்தோடனே நம்ம மேட் பண்றதுதான். இது ஜான்சி. ஆக்சுவலா வந்துட்டு ஆல்வினோட பப்பி தான் இது. ஆமா பைரவி வித் ஆல்வின். இதுக்கு 1 இயர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹீட்ல இது மேட் பண்ணுவோம். இதோட ஹெட் ப்ரொஃபைல் எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நல்ல பிளாக் மாஸ்க். ஆமா ஃபீமேல் பிரிண்டல் கலர். ஃபீமேல் 1 இயர் தான் ஆகுது. ஆல்வினோட டாட்டர். இப்போ ஆல்வினோட சன் நம்ம பாக்குறோம். ஆல்வினோட சன் கொம்பன். 1 இயர் தான் ஆச்சு இவனுக்கு. 1 இயர் தான் ஆச்சு. இதுக்கு மதர் வந்து பைரவி யாருன்னா பொல்லுவோட டாட்டர். ஆல்வின் யாரு அப்படின்னா மஸ்துவோட சன் தான் ஆல்வின். மஸ்து யாருன்னா காலா பாகிஸ்தானி. இது பேர் காளிங்க. இது டைரக்ட் இம்போர்ட் கிங் ஷெருவோட சன்னு. இது அம்மா யாரு அப்படின்னா விக்கிவாலா காலு. நல்ல ஃபேமஸ் டைரக்ட் இம்போர்ட். இவங்களோட அம்மாவும் டைரக்ட் இம்போர்ட்டோட டாட்டர் தான். இது வந்து 15 மாசம் தான் ஆச்சு. 34.5 இருக்கான். நல்ல ஃபைட்டரா வருவான் இது பிற்காலத்துல. மேல். இது ரிதம்ங்க. ஆமா இது ரிதம். இதுவும் பொல்லுவோட கிராண்ட் டாட்டர். இவங்க அம்மா வந்து பொல்லோட டாட்டர். இது வந்து கிராண்ட் டாட்டர். இது காலா பாகிஸ்தானி லைன் தான். இது ஆர்த்தி. இது வந்து நம்ம ஓல்டு வாரியரோட டாட்டர். சூப்பர் சார். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் புள்ளிக்குட்டன் நம்ம கிணலையே. 7 இயர்ஸ் ஆச்சு. நீ ஒரே ஒரு லிட்டர் பண்ணுவேன் இல்லைன்னா அவ்வளவுதான். ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாச்சு இந்த ஃபீமேல். அடுத்து பார்த்தா முக்கியமான செக்மெண்ட் வந்துட்டோம் பப்பீஸ்க்கு. சொல்லுங்க நம்ம பப்பீஸ் பத்தி. பப்பீஸ் ஃபர்ஸ்ட் மதர் பத்தி சொல்றேங்க. ஓகேங்க. ஆக்சுவலா ரைஃபிள். இதோட அப்பா பாத்தீங்கன்னா ஜும்ரோ யாரு அப்படின்னா சைனா இம்போர்ட் துலாவோட சன்னுங்க. வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட் லைனேஜ் இதுல வரும். இந்த ரைஃபிள் வந்து பெஸ்ட் ஃபீமேல். அதே மாதிரி பயங்கர ஃபைட்டிங். கொஞ்ச நேரம் கூட நீங்களே வந்து நிக்கிற பாத்தீங்களா கொஞ்சம் தயக்கமா தான் நிக்கிறீங்க. நானும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கிறேன். திடீர்னு வந்து அது வந்து என்ன மதர் கார்டின் நம்பர் ஜாஸ்தி. குட்டி போட்டா பப்பி கிட்ட விடாது. அப்புறம் இதோட 6 பப்பிங்க. இதுல 6 பப்பில 2 மேல்
4 ஃபீமேல். ஓகே. இந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர். இது வந்து புக் ஆயிருக்கு. இது எங்கன்னா கேரளா. இது ஆல்ரெடி நம்ம கிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிருக்காங்க. ஓகேங்க. ஃபீமேல். அதே மாதிரி இதுவும் ஃபீமேல். ஓகே. இது வந்து ஆக்சுவலா புக் ஆயிருச்சு. நான் இது மெட்ராஸ்க்கு கொடுக்குறேன். இதுவும் வந்து எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் யாருக்கும் புக் பண்ணவங்களுக்கு யாருக்கும் நான் இன்னும் சொல்லல. இது வந்து பெட்டர் ஃபீமேல். இந்த லிட்டரலியே இந்த இதுதான் சூப்பரான ஃபீமேல். இது எப்படின்னா இதோட சிஸ்டர் சேம் லாடும் நாம ஒன்னு காட்டியிருப்போம் இதுல. சேம் அதே பேட்ச். நல்ல ஹெட். இதுல தான் ஹெட் ப்ரொஃபைல் இத ஜாஸ்தி. இது மேல். நம்ம இதோட அப்பா யாருன்னு நம்ம சொல்லவே இல்லையா? ஆல்வின். ஆமா, ஆல்வின்ங்கிறது வந்து பெஸ்ட் காலா பாகிஸ்தானி லைன். நல்ல ஃபைட் லைன். இந்த மேல் வந்து நான் பக்கத்துல தான் கொடுத்து வைக்க போறேன். நான் எங்க இதுல 2 மேலுமே பாத்தீங்கன்னா யாருக்கும் நான் வெளியே யாருக்கும் விக்கல. லோக்கல்ல தான் கொடுக்குறேன். ஏன்னா இதோட எனக்கு வந்து லிட்டர்மெண்ட் வந்து எனக்கு எப்படி வந்திருக்குது நல்லா வரும். ஹெட் எல்லாம் பாருங்க. ஆமா, எவ்வளவு ஒரு மஸ்குலர் இருக்கு பாருங்க. கோட்டிங் ஆகட்டும், கலர் ஆகட்டும், போன் பாருங்க. போன் சைஸ் பாருங்க. 30 டேஸ் கொண்டான இதே மாதிரி இருக்கு. மேல் தான் போனே உங்களுக்கு டெவலப் ஆகும். அப்ப இந்த 2 மேலுமே நாங்க லோக்கல்ல தான் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் கொடுக்க போறேன். இது வந்து நான் வந்து சேல்க்காக நான் வைக்கல. பப்பீஸ் எல்லாமே க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஹெவியான குவாலிட்டி. அதுல எல்லாம் இதுல டவுட் இல்ல. இது பப்பி டிபி வேக்சின் பண்ணிட்டோம். ஓகே சார். நெக்ஸ்ட் 45 டேஸ்ல போட்டுட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். சரிங்க சார். இப்போ சர்டிபிகேட்லாம் எப்படி சார்? நம்ம இது வந்து கேசிஐ வந்து அப்ரூவ் பண்ணல. என்ன காரணம் நான் சொன்ன ரத்த சரித்திரம். என்ன ரத்த சரித்திரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பாகிஸ்தான்ல வந்து ஒரு ரெஃபரி வச்சு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி நடத்துறாங்க. இது வந்து இப்படி பிடிக்க கூடாது, இப்படி பிடிச்சா ஃபவுல். எப்படின்னா சில இடத்துல பிடிச்சா நாய் இறந்துரும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிடிக்க அலோவ் பண்றது இல்ல. அப்பெல்லாம் வந்து நாயை ஃபைட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நாய் செத்துது, எந்த நாய் ஜெயிக்குதோ அதை வந்து ஜெயிக்கிற நாய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பாகிஸ்தான்ல என்ன சண்டை இருக்கு? இந்தியால வந்து பேன் பண்ணிருக்காங்க. இந்த ரத்த சரித்திரம் ஏன் சொன்னோம்னா இது நிறைய நாய் பெஸ்ட் நாய் எல்லாம் வந்து அப்ப சண்டை போட்டா ஏதோ ஒரு நாய் வந்து அடிச்சு கொன்றும். அப்ப வந்து நிறைய நாய் அது இறந்துருச்சு. அதனால வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சரி இப்படி வந்து நல்ல நாய் எல்லாம் இறக்குது அப்படிங்கறதுக்காக ஒரு மேட்ச் மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரெஃபரி மாதிரி வச்சு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இங்க எல்லாம் பிடிக்க கூடாது, இங்க எல்லாம் பிடிக்க கூடாது. நாய் அதே மாதிரி கத்துனா விட்டுறணும். அப்பயே வந்து அந்த நாய் தோத்துருச்சுன்னு ஒரு கத்துனாவே. அந்த மாதிரி சில இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை கொண்டாந்தாங்க. அதனால இது ரத்த சரித்திரம். இது வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியால பெஸ்ட் நாய் வந்து எதுவுமே கிடையாது. போன டைம் நம்ம இதுல சொன்னேன் நான் சேலுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப அதோட ஃபீமேல காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம சொன்னோம்னா சொன்ன மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீமேல் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. அந்த ஃபீமேல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபீமேல் இதோட ஹெட் சைஸ் பாருங்க. வெறும் 6 மந்த்ஸ் ஆகுது. 6 மந்த் பாருங்க. கால் போன் நல்லா எடுத்து பாருங்க. இந்த கால் போன் எப்ப ஹெவியா வருதோ அப்ப நாய் வந்து ஒசரம் வராது. அதனால தெரிஞ்சுக்கணும். கால் போன் லீனா வரப்பதான் நாய் ஒசரம் வரும். இது வந்து ஹெவி சைஸ் வராது. இது வந்து 28 29 குள்ள தான் வரும். ஆனா இது வந்து 6 மந்த்ஸ்ல இதோட ஹெட் ப்ரொஃபைல் பாருங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் வளரும். நம்ம அதுதான் சொல்றோம். நம்ம நல்லா பிச்சு நம்ம கிட்ட எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் இப்படிதான் ஆகும். வளர பப்பி நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு சாப்பிடுறவங்களுக்கு நல்ல புரோட்டீன் நிறைய கொடுக்கணும். புரோட்டீன் கொடுக்கறப்ப கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டும் இப்படிதான் வரும். இப்ப இந்த நாய் பாத்தீங்கன்னா நல்ல லென்த். இதுக்கு அப்பா யாருன்னா ஜெயிலர். இது அம்மா யாருன்னா பிரவுனி. பிரவுனியை விட இது ஹெட் பெருசு. ஆமா, நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணி தான் போடுறோம். எந்த ஃபீமேலுக்கு எதை போட்டா கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணி தான் போடுறோம். இப்போ இது எவ்வளவு மந்த் சொன்னீங்க? இது 6 மாசம் ஆகுதுங்க. 6 மாசத்து ஃபீமேல். ஃபீமேல் தான். ஆமா, இது இன்னும் நீங்க அடுத்த வீடியோல பாருங்க. 1 இயர்ல இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நேம் என்ன சொல்றீங்க? இது பேர் வந்துட்டு மாசாணி. இவ பேர் மாசாணி. இவ பேர் வந்து மித்ராங்க. டெர்போ லைன். சூப்பர் சார். பட் இதுக்கு மேல இந்த ஜெனரேஷன் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா ப்ரோ, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா நார்த்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றது இந்த 3-4 வருஷம் தான். இது வந்து இது அப்பாவோட அப்பன்னு சொல்றதெல்லாம் எதுவுமே உண்மையா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம கிட்ட இத்தனை மேல்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு லைன் நமக்கு தெரியும், 2 லைன் நம்ம கரெக்டா சொல்லலாம். அதுக்கு மேல சொல்ற ஜெனரேஷன் எல்லாமே எனக்கு அதுல எப்பயுமே உடன்பாடு கிடையாது. அதுல நான் நம்புறது இல்ல. இனிமேல் நம்பகிட்ட ஆவற லைன் ஜெனரேஷன் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம அந்த 4-5 வருஷமா தான் தமிழ்நாட்டுல புள்ளிக்கூட்டானே என்னன்னே தெரியும். அதுக்குள்ள நாம எப்படி வந்து இவங்க தாத்தாவோட தாத்தான்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? கண்டிப்பா அதை வந்து சொல்றதே வந்து எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. சொல்றவங்களுக்கு சொல்லிட்டு போறாங்க. பட் நான் அதனால இது ஒரு லைன் 2 லைன் தான் சொல்லுவேன். அதுக்கு மேல இத ஹிஸ்டரி நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மேல ஹிஸ்டரி என்னங்கறதே யாருக்கும் தெரியாது. இது ஹெட் எல்லாம் நல்லா ஷேப்பா இருக்கு. ஹெட் நல்லா இருக்குங்க. இது ஃபீமேல். இது 6 மந்த் ஆச்சு. இது நம்ம வெளிய வாங்குனது. நம்ம வாங்குனது எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, 6 மந்த்ஸ். நல்ல கலர் பாத்தீங்கன்னா பேட்ச் அருமையான பேட்ச்ங்க இது. இந்த கலர் நிறைய விரும்புவாங்க இப்ப. அதுக்காக வாங்கி இருக்கோம். இது மதர் ஃபாதர்ல நல்ல ஹெவி சைஸ் தான். அதனால இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 30+ வந்துரும். பாருங்க ப்ரோ, இவரு நம்மளோட கிணல்ல புதுசா வந்திருக்கிற மேல். ஆமா, இவரு காலா. ஓகே, இவருக்கு வந்து இப்போ 4 மந்த்ஸ் ஆச்சு. 4 மந்த் ஆகுது. ஆமா, சூப்பர். என்ன பிளட் லைன்ங்கிறது 1 இயருக்கு அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ்ல நான் சொல்றேன். சூப்பர் சார். ஆமா, இது நம்ம நாய் தான். எந்தோட பப்பிங்கிறத நான் ஒரு 1 இயர் கழிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். சூப்பர் சார். மேல ஃபீமேல்? இது மேலுங்க. காலா.
காலா நம்ம ஸ்டட் மேல் அடுத்தது. இதுக்கு நீங்க போன்லாம் பாருங்க நல்லா ஹெவியாவே இருக்கும். கண்டிப்பா இது ஒரு 30 இன்ச்சஸ் தான் வரும். 30 inches. ஆமா 30க்கு மேல வரக்கு வாய்ப்பு இல்ல. பட் நல்ல ஹெட், நல்ல பிக்மெண்ட் கலர் பாருங்க, நல்ல பிரெண்டல் அருமையான கலர். சரி இவங்க பத்தி சொல்லிருங்க. இது வந்துட்டுங்க ருத்ரா. ஓகே 28 இன்ச்சுங்க. இது 2nd லிட்டர். ஓகே இந்த ஃபீமேல் வந்து நல்ல ஃபைட்டிங் திறனும் கொண்ட நாய். அந்த ரத்த கலவையில இந்த நாய். இதோட தாத்தா யாரு அப்படின்னா நம்ம ஏல்வினுக்கு யாரு தாத்தாவோ அதுக்கும் தாத்தா தான். அப்பா மட்டும் வேற, அப்பா மட்டும் வேற, அவ்வளவுதான் ஒழிய மத்தபடி இதற்கு வந்து சண்டைத்திறன் ரொம்ப ஜாஸ்தி கொண்டது. இந்த நாய் பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி கேட்டையுமே அசால்ட்டா தாண்டும். நீங்க சிப்பிப்பாறை எப்படி தாண்டுது நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட சூப்பரா தாண்டுது இந்த நாய் வந்து. அதே மாதிரி இந்த நாய் ரொம்ப செல்லமா இருக்கும், நம்ம ஃபேமிலி ஓரியன்ட் அட்டாச்மெண்டா இருக்கும். வியூவர்ஸ் வாங்குறவங்களுக்கு இது இந்த மாதிரி பப்பீஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களோட ஃபீமேல்ஸ் நீங்க வாங்குறப்ப இது ரொம்ப அட்டாச் இருக்கும் வீட்டுக்கு. அதே மாதிரி இதோட பப்பி பாருங்க, இது மேல் பப்பி. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபாதர் யாருன்னு சொல்றேன். இந்த பப்பிக்கு யாருன்னா இது வந்து 28 இன்ச் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணது வந்து 33 இன்ச்சஸ் பிஸ்டல்ல தான் யூஸ் பண்ணும். இப்ப ரைஃபிளுக்கு வந்து ஏல்வின் ஏன் யூஸ் பண்ணோம்னா ரைஃபிள் ஹைட் 31.5, அதனால நம்ம ஏல்வின் யூஸ் பண்ணோம் 29.5. இப்ப இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா பிஸ்டல் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா வந்துடக்கூடாது. அதனால எல்லா பப்பியுமே 30 இன்ச்சஸ்க்கு மேலதான் வருவாங்க. இந்த மேல் எல்லாம் 32 வரும். இந்த மேல் ஆல்ரெடி நான் வந்து இதுவும் லோக்கலா தான் கொடுக்க போறேன். என்னடா இவர் எல்லாமே லோக்கலே கொடுப்பாரு எனக்கு அந்த அளவுக்கு வாண்டட் இருக்கு, அதுதான் உண்மை. வேணா பாத்துக்கு இந்த நாயில கண்டிப்பா அடுத்த நம்ம சோல காட்டுவோம் நானு. இந்த நாய் இதுவும் மேல். இது வந்து அருமையான ஒரு மேல். ஹெட் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா இதை விட இது சின்னதா இருக்கும், ஆனா இது வேகம் பயங்கரமா இருக்கும். இந்த கலரே வந்து அருமையான கலர். இந்த மேலும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பேன், நல்ல காஸ்ட்லியா தான் வைப்பேன். இந்த மேலும் பாத்துக்கங்க, நான் அடுத்த டைம் உங்களுக்கு வீடியோல அதை காட்டுவேன். இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் நான் சேல் பண்ண போறேன். இதுவும் ஒரு மேல் தான். இது எல்லாமே நம்ம பக்கத்துல தான் கொடுக்க போறோம். இதுவும் மேல் தான். இதுவும் மேல் பப்பி. இதுவும் மேல் பப்பி. இது பிஸ்டல் மாதிரியே வரும். பிஸ்டல் மாதிரியே வரும். அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான். இப்போ நம்ம கிட்ட இதுல மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை? இதுல மேல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மேல் இருக்குங்க, 2 ஃபீமேல். இதுல ஃபீமேல் வந்து ஹெவியா வரும், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஒரு ஃபீமேல் நல்லா பெஸ்டா வரும். உங்களுக்கு வந்து இது ஒரு 25 to 30 கிலோ என்னால கொடுக்க முடியும். இது வந்து ஏன்னா இது வந்து பிக் லிட்டர். நான் வந்து நம்ம காஸ்ட்லியா தான் நான் பிஸ்டல் வாங்கியிருக்கிறேன். ஆல்ரெடி அங்க நார்த்ல வந்து டஃப்னி போட்டதுல தான் நான் வாங்கியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிங் ஃபைட்டுக்கும் அந்த போயிருக்குது. இப்ப நார்மலா ஒரு குவாலிட்டி டிஃபர் பண்ணி மினிமம் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு சார் சொல்லுவீங்க? அத மினிமம் நம்ம வந்து அத 3 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணா நம்ம ஃபீமேல் ஒரு 15 to 18 குள்ள கொடுக்கலாம். 15 to 18 குள்ள ஃபீமேல் கொடுக்கலாம். மேல் வந்து 20 to 25 குள்ள என்னால கண்டிப்பா கொடுக்க முடியும். அது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமானா முடியாது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 3 மாசத்துக்கு இருக்கு. ஆமா 3 மாசத்துக்கு இருக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நமக்காக வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா, நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுப்போம். அதுல எந்த மாற்றம் கருத்து இல்ல, கண்டிப்பா நம்ம கொடுக்குறோம். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ கண்டிப்பா பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா உங்களுக்கு மேல் ஃபீமேல் அடல்ட் பப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. லைனேஜ் சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி பாருங்க, ஷோ எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் வந்து கான்டாக்ட்ல வச்சுக்கோங்க, டச்லயே இருந்துக்கோங்க. இவங்களை ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க. அதாவது ஒரு புலிக்குட்டா பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சார் இப்ப தெரியாதவங்க எப்படி பண்ணணும்னா எல்லாமே ஐடியெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. நம்ம எப்ப போன் பண்ணாலும் நம்ம எல்லாம் சொல்லி தரோம். நம்ம அது போக கொங்கு கிங்ஸ் சேனல்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிடுறோம். ஓகே சூப்பர். பப்பி வாங்கணுமே ஓபன் பண்ணிடுவோம். நீங்க அதுல என்ன எனிதிங் எனி டவுட்னாலும் அதுல மெசேஜ் பண்ணலாம். அது போக எனக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க மெசேஜ் பண்ணா இமிடியேட்டா நாங்க பார்த்த உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம். கால் பண்ணாலும் நைட் 11 மணி வரைக்கும் போன் ஆன்ல தான் இருக்கும். அதே மாதிரி காலையில சப்போஸ் நீங்க 12 மணிக்கு கூப்பிடுனாலும் நான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே உங்களுக்கு போன் பண்ணி அதுக்கு என்ன தீர்வோ நம்ம கொடுத்துருவோம். அதுல எல்லாம் எந்த இது இல்ல. கண்டிப்பா சார். இன்னும் ஃபியூச்சர்ல இருந்து நிறைய லைனேஜ் கொண்டு வாங்க. நிறைய கொண்டு வராங்க. என்ன கொண்டு வரோம், எனக்கு என்னன்னா ஆள் பலம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு, அவ்வளவுதான். நம்ம கிட்ட வந்து ஆள் பலம் ஒண்ணு இல்ல. இன்னொன்னு நம்ம பக்கத்துல வந்து நம்ம நேச்சுரலா நம்ம வளர்த்துற மாதிரி யாரும் வளர்த்துவாங்களாங்கிற ஒரு டவுட்ல யாரும் கொடுக்க முடியறது இல்ல. வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்லைன்னா நிறைய கொண்டு வரோம். கண்டிப்பா நான் 50 நாய் அச்சீவ் பண்றதா நம்மளோட பிளானுங்க. சூப்பர் சார். கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் கவுண்ட் அதிகமா கட்டுறோம், லைனேஜ் அதிகமா கட்டுறோம் பாருங்க. ஸோ சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணுச்சு, கான்டாக்ட் டீடைல் லொகேஷன் எல்லாம் பார்த்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். சார் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நல்லா டச் வச்சுக்கோங்க. பிரீடர் சார் வந்தீங்கன்னா பாருங்க. புலிக்குட்டா பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வேற வேலை பார்க்குறேன். Until then, bye. Signing off, Nanda. Bye. Bye.